அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தினம் ஒரு தகவல் எண் 681. தலைப்பு குழந்தைகள் பிள்ளைகள், தொடர் 13. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுக்கு பெண் மக்களை கற்பனை செய்த ஐயாமுல் ஜாஹிலியா மடமை கால மக்கள், அவர்கள் அல்லாஹுக்கு பெண் மக்களை கற்பனை செய்தார்கள். இது பற்றி அல்லாஹ் கூறும்போது, وَيَجْعَلُونَ لِلَّهِ الْبَنَاتِ سُبْحَانَهُ وَلَهُم مَّا يَشْتَهُونَ. மேலும் அவர்கள் அல்லாஹுக்கு பெண் மக்களை ஏற்படுத்துகிறார்கள். அவன் இவர்கள் கூறுவதிலிருந்து மகா பரிசுத்தமானவன். ஆனால் அவர்கள் தங்களுக்காக விரும்புவதோ ஆண் குழந்தைகளை. 16வது அத்தியாயத்தின் 57வது வசனத்திலே அல்லாஹ் இவ்வாறு கூறுகின்றான். மேலும் அதை தொடர்ந்து அல்லாஹ் கூறுகிறான், வைதா புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்ஸா லல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தம் வஹுவ கலீம். அவர்களில் ஒருவனுக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது என்று நன்மாராயம் கூறப்பட்டால் அவன் முகம் கருத்து விடுகிறது, அவன் கோபமுடையவனாகின்றான். ஆகிய பெண் மகள் பிறந்ததை கேட்டு அவன் வெறுப்படைந்து கோபமடைந்து மனிதர்களை சந்திக்க பயந்து சந்துகளிலும் முடுக்குகளிலும் மறைந்து தெரிந்து இறுதியாக அதை உயிருடன் புதைத்த பிறகுதான் மனிதர்களுக்கு மத்தியிலே அவன் காட்சியளிப்பான். அவர்களுக்கு மத்தியிலே அவன் உலா வருவான். அவனிடம் கேட்கப்பட்டால், உனக்கு பெண் குழந்தையாமே என்று கேட்கப்பட்டால், நான் தான் அதை உயிருடன் புதைத்து விட்டேனே என்று இருமாப்பாக பேசுவான். ஆக இந்த அளவுக்கு பெண் பிள்ளைகளை உயிருடன் புதைத்து வந்த அந்த சமுதாயம் பெண்களுக்குள்ள உரிமைகளை வழங்கி, பெண் பிள்ளைகள் பிறந்தால் பெண் பிள்ளைகள் தான் பிறக்க வேண்டும் என்று ஆர்வமுடையவர்களாக, ஆசை உடையவர்களாக அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அச்சமுதாயத்தை மாற்றினார்கள். பெண்களுக்கென்று உரிமைகள் வழங்கப்பட்டது மட்டுமல்ல, அவர்களை மணமுடிப்பதற்கு நீங்கள் மகர் கொடுக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, பெண்கள் அவர்களுடைய சொத்துக்களை அவர்களே நிர்வாகம் பண்ணலாம் என்பது மட்டுமல்ல, பெண்கள் எல்லா விதத்திலும் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும். பெண்களை வளர்த்து அதை நல்ல முறையிலே திருமணம் முடித்து கொடுப்பவர் சொர்க்கத்திலே இருப்பார், அதுவும் என்னுடன் இருப்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய விதத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய வாழ்க்கை முறையை புரட்டி போட்டார். எந்த பெண் மக்களை அவர்கள் உயிருடன் புதைத்தார்களோ அதற்காக அழக்கூடியவர்களாக. ஏனென்றால் சில பேர்கள் பிள்ளை பிறந்தவுடன் உயிருடன் புதைத்து விடுவார்கள். சில பேர்கள் கொஞ்ச நாள் வளர்ந்த பிறகு அவர்கள் புதைப்பார்கள். அவர்களோடு சேர்ந்து எந்த குழந்தை புதைக்கப்பட போகிறதோ அதுவும் சேர்ந்து தந்தைக்கு உதவி செய்யும். மணலை பறிக்கும், மண்ணை பறித்து குழி பறிக்கக்கூடிய தந்தைக்கு உதவி செய்யும். அதிலே அவர் போட்டு அந்த குழந்தையை போட்டு அந்த சிறுமியை போட்டு அந்த அசைவு நிற்கும் வரை மண் மேல் ஏறி மிதிக்கக்கூடிய மாபாதக செயலை, மௌட்டிகமான செயலை தன்னுடைய ஈரக்கொழுந்து தன்னால் பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளை அதை அந்த அளவு கொடூரமாக கொன்றார்கள். காரணம் மூடப்பழக்க வழக்கங்கள். அல்லாஹுக்கு பெண் மக்கள் என்றும் அவர்களுக்கு ஆண் மக்கள் என்றும் அவர்கள் கற்பனையாக பண்ணி கொண்டது. இன்றும் கற்பனையிலே மூழ்கக்கூடியவர்கள், மௌட்டிகங்களிலே மூழ்கக்கூடியவர்கள் தங்களுடைய பெற்ற பிள்ளையை நரபலி கொடுக்கின்ற காட்சிகளை எல்லாம் நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சிந்தனை உடையவர்களாக அல்லாஹ் மனிதர்களை படைத்திருக்கின்றான். அந்த சிந்தனைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஜோதிடம் சொல்வதையும் வேறு நபர்கள் சொல்வதையும் கேட்டு தங்களுடைய ஈரக்கொழுந்தான பிள்ளைகளையே கொல்லக்கூடிய நிலைகள் இருக்கின்றது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுகின்றான், இவர்கள் பெண் குழந்தைகளை உயிரோடு புதைத்தார்கள் என்றால், முன்னொரு காலத்தில் ஃபிரௌன் பனி இஸ்ரவேலர்களுடைய எண்ணிக்கையை குறைக்க வேண்டும், அவர்களில் ஆண்கள் மிகைத்து விடக்கூடாது என்பதற்காக அவன் என்ன செய்தான், கடுமையாக ஆண் குழந்தைகள் பிறந்தவுடன் கொன்றான். உங்களை கடுமையாக வேதனைப்படுத்தி வந்த ஃபிரௌனின் கூட்டத்தாரிடமிருந்து உங்களை நாம் விடுவித்ததையும் நினைவு கூறுங்கள். அவர்கள் உங்கள் ஆண் மக்களை கொன்று
உங்கள் பெண் மக்களை மட்டும் வாழ விட்டிருந்தார்கள். அதில் உங்களுக்கு இறைவனிடமிருந்து ஒரு மாபெரும் சோதனை இருந்தது. وَإِذْ نَجَّيْنَاكُمْ مِنْ آلِ فِرْعَوْنَ يَسُومُونَكُمْ سُوءَ الْعَذَابِ يُذَبِّحُونَ أَبْنَاءَكُمْ وَيَسْتَحْيُونَ نِسَاءَكُمْ وَفِي ذَلِكُمْ بَلَاءٌ مِّن رَّبِّكُمْ عَظِيمٌ. 2வது அத்தியாயத்தின் 49வது வசனத்திலே அல்லாஹ் இவ்வாறு கூறுகின்றார். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, மேலும் 14வது அத்தியாயம் 6வது வசனத்திலேயும் அல்லாஹ் இவ்வாறு கூறுகிறார். மூசா தன் சமூகத்தாரிடம், ஃபிரௌனுடைய கூட்டத்தாரிடமிருந்து அல்லாஹ் உங்களை காப்பாற்றிய போது அல்லாஹ் உங்களுக்கு புரிந்த அருள் கொடையை நினைத்து பாருங்கள். அவர்களோ உங்களை கொடிய வேதனையால் துன்புறுத்தியதுடன் உங்களுடைய ஆண் குழந்தைகளை அறுத்து கொலை செய்தும் உங்கள் பெண் மக்களை மட்டும் உயிருடன் விட்டும் கொண்டிருந்தார்கள். இதில் உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு மகத்தான சோதனை ஏற்பட்டிருந்தது. அச்சோதனையிலிருந்தும் அல்லாஹ் அவர்களை விடுவித்தான். ஆனாலும் நன்றி கெட்டவர்களாகத்தான் அவர்கள் இருந்தார்கள் என்பதையும் நாம் பார்க்கின்றோம். இன்னும் வரும் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.